everything has been said. Everything has been said. அப்படின்னு சொன்னால் எல்லாமே சொல்லி முடிந்து விட்டது, எல்லாமே சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அர்த்தத்தில் வந்தவங்களுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். எவ்ரிதிங் ஹேஸ் பீன் said. எல்லாமே சொல்லி முடிந்து விட்டது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். The lorry ran over him. The lorry ran over him. அந்த லாரி அவனுக்கு மேலே ஏறிச்சு. லாரி அவனுக்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் சொல்லலாம். The lorry ran over him. ஆக்சிடெண்ட்டில் லாரி அவனோட மேலே ஏறிடுச்சு. The lorry ran over him. This will not work it out. This will not work it out. இது சரிப்பட்டு வராது. யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறாரு, ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு சொல்லலும் திஸ் வில் நாட் ஒர்க் இட் அவுட், இது சரிப்பட்டு வராது. I am not such a person. I am not such a person. நான் அப்படிப்பட்டவர் கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது. ஸோ அந்த அர்த்தத்தில் வந்தவங்களுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் நாட் சச் அ பேர்சன். நான் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது. வாட் he said was not true. வாட் he said was not true. அவன் சொன்னது உண்மை கிடையாது. அவன் சொன்னது உண்மை கிடையாது. அவன் சொன்னதெல்லாம் போய் என்ற மீனிங்கில் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். வாட் he said was not true. Why is it happening only for me? Why is it happening only for me? ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஸோ அந்த அர்த்தத்தில் வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். Why is it happening only for me? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். I always stand by you. I always stand by you. நான் எப்போவுமே உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் எப்போவுமே உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் சொல்லலாம். I always stand by you. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். Don't you have any shame? Don't you have any shame? அப்படின்னு சொன்னால் உனக்கு வெட்கம் இல்லையா, உனக்கு வெட்கம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் don't you have any shame என்று சொல்லலாம். Don't you have any shame? வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்து நடந்து போன்னு அர்த்தம். வீட்டில் இருந்து போகிற ஒரு ஆள் அல்லது ரோட்டில் போகிற ஆளை பார்த்து சொல்லலாம் வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ், நீ பார்த்து நடந்து போ. நத்திங் இஸ் லெஃப்ட். ஒன்றுமே மிச்சம் இல்லை என்று சொல்கிறதுக்கு வந்து நான் சொல்லலாம் நத்திங் இஸ் லெஃப்ட். நத்திங் இஸ் லெஃப்ட் என்றால் எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிட்டு என்ற அர்த்தத்தில் எதை யூஸ் பண்ணலாம். நத்திங் இஸ் லெஃப்ட்.